அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய திருப்பூர் மாவட்ட தலைவராகவும் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். என்னுடைய பேர் பவித்ரா. இன்றைக்கி எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கம் பெண் குழந்தைகள் பெண்கள் மீது நடக்கிற வன்முறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வச்சுருந்தோம். ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்துருந்தாங்க. அதில் ஒரு பகுதியாக நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு ஒரு சிறு அஞ்சலி நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தணும்னு சொல்லிட்டு வந்தோம். மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற போது நாங்கள்லாம் விஜயகாந்த் அமைப்போடு இணைஞ்சு வேலை செஞ்சுருக்கோம். அவருடைய பேச்சுக்களை நிறையா அந்த டைமில் நேரடியாக கேட்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. இடதுசாரி சிந்தனையோடு அந்த காலகட்டத்தில் அவர் பேசின விஷயம் என்பது எங்களை போன்ற பெண்களுக்கு அரசியலில் ஒரு நல்ல மனிதராக, ஒரு நல்ல அரசியல்வாதியாக, நல்ல நடிகராக நாங்கள் பார்த்தோம். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய அஞ்சலியை பகிர்ந்து கொள்கிறோம். அவருடைய திரைப்படங்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக உழைப்பாளி மக்களையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய திரைப்படங்கள் நிறைய இருந்திருக்கு. அதில் சிவப்பு மல்லி அப்படிங்கிற ஒரு படம், சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற படம், அவர் பேசக்கூடிய வசனங்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்ட இடதுசாரிய கொள்கையான மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடியை கூட அவர் கொண்டு அந்த ஒரு பாட்டில் அவர் வருவார் சிவப்பு மல்லி படத்தில். அதுவெல்லாம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ரசிகராக நாங்கள்லாம் இருந்தோம் விஜயகாந்துக்கு. அப்படிங்கிறதா பெண்களை மிகப்பெரிய இடத்திற்கு அவர் வைத்திருந்தார். அதே போல் அவருடைய வாழ்க்கை துணையையும் அரசியலில் ஈடுபடுத்தி இன்றைக்கு அவர் தனியாக அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அரசியல் பயிற்சி கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறதுலையும் நாங்கள் பெண்களாக பெருமை கொள்கிறோம். அப்படிங்கிறது கேப்டன் உடல்நலம் பாதிக்கப்படாமல் அரசியலில் செயல்பாட்டோடு இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் பள்ளியிலிருந்து அண்ணா பல்கலைக்கழகம் வரை பெண் குழந்தைகள் மீது நடக்கின்ற இந்த பாலியல் வன்முறைக்கு கண்டிப்பாக குரல் கொடுத்திருப்பார். நாங்கள் நடத்தக்கூடிய இயக்கங்களுக்கும் ஆதரவு கொடுத்திருப்பார். இருந்திருக்கணும் ஒரு நல்ல அரசியல்வாதியாக. அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு பெரிய இழப்பு தான் அப்படிங்கிறது. விஜயகாந்த் அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சியினுடைய இன்றைக்கு பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய எங்கள் அருமை சகோதரி பிரேமலதா அவர்கள் இன்றைக்கு நடக்கின்ற பாலியல் வன்முறைக்கான திட்டங்களில் குரல் கொடுக்கிறார். ஆனால் அவர்களுடைய கட்சி செல்வாக்கை பயன்படுத்தி தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களையும் இணைத்து எங்களை போன்ற பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அப்படி கூட நடத்தினால் இன்னும் நன்றாக இருக்கும். நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கூட இன்றைக்கு நாங்கள் வைக்கிறோம். அப்படிங்கிறது துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.